வணக்கங்க. இந்தியால ஃபார்மா இண்டஸ்ட்ரிங்கிறது ரொம்ப பாப்புலர். இன்னைக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜில ஃபார்மா ஸ்டாக்குக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. பல ஃபார்மா ஸ்டாக்குகள பத்தி நான் பல விஷயங்கள் பேசியிருக்கிறேன். இந்த ஃபார்மா ஸ்டாக்குல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். உலகத்துக்கே இந்தியா மருந்து சப்ளை பண்ணுது. அதுக்கு டெஃபினட்டா நீங்கள்லாம் சப்ளை பண்ணணுங்கிறத உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். இந்தியா எப்படி ஜெனரிக் மேனுஃபேக்சர் ஆஃப் தி வேர்ல்டு ஆச்சு, இந்தியா எப்படி ஒரு வேர்ல்டு கேபிட்டலாக மாறிச்சு அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு உங்களுக்கு மக்கள் பேச்சில் பேசலாம்னு நினச்சேன். ஏன்னா எப்போதும் கரண்ட் டாப்பிக்கே பேசி உங்கள் காதை புளிக்க வைக்க வேணான்னு இதை பேசினேன். இந்த கம்பெனி பேர் சிப்லா. ரீசண்டாக இந்த ஃபேமிலி சிப்லாவை விற்றுட்டு போனபோது ஜெயராம் சார் ஒரு ட்வீட் போயிட்டு இருந்தார். ஒரு நாட்டின் பொக்கிஷம் வெளிநாட்டு பிரைவேட் ஈக்விட்டி கம்பெனிகிட்ட போயிடுமோ அப்படின்னு கவலைப்பட்டார். அப்படி என்ன அந்த பொக்கிஷம், எப்படி அந்த கம்பெனி உருவாச்சு, அந்த கம்பெனி ஏன் பாப்புலராக இருக்குங்கிறத பற்றி உங்கள்கிட்ட பேசுறது என் கடமையாக இருக்கும். ஏன்னா இந்த ஜெனரேஷனுக்கு இந்த கம்பெனியோட வரலாறு தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த கம்பெனி 1935 டாக்டர் ख्वाजा அப்துல் ஹமீத் அப்படிங்கிறவர் ஆரம்பித்தார். இண்டிபெண்டன்ஸுக்கு 12 வருஷம். உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, எல்லா இஸ்லாமியரும் பாகிஸ்தானுக்கு ஓடலை, எல்லா பணக்காரரும் எல்லாத்தையும் பூட்டிக்கிட்டு பாகிஸ்தான் ஓடி போயிடல. இதே சமயத்தில் ஆரம்பித்த கம்பெனி தான் விப்ரோ. ரெண்டுமே ரொம்ப பெரிய பாப்புலர் கம்பெனிஸு. ரெண்டுமே இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. ரெண்டுமே இஸ்லாமியரால் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. ரெண்டு பேருமே இந்தியாவில் இருந்து இந்தியாவுக்கு சேவை செய்கிறவங்க, உலகத்துக்கு சேவை செய்கிற கம்பெனி. 1935 டாக்டர் ख्वाजा அப்துல் ஹமீத் என்ன நினச்சார்னா, இந்தியாவுக்கு அஃபோர்டபுள் மெடிசன் கொடுக்கணும். இந்தியர்களால் மெடிசன் இனஃப் வாங்கி சாப்பிட முடியல, ஏன்னா இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இந்தியர்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு சீப்பான மருந்துகளை சப்ளை பண்ணணும்னு ஆரம்பித்த கம்பெனி. இவர் ஒரு விஷனரி லீடர். 1935 முன்னாடியே யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்லின், செகண்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னாடி, ஹிட்லர் காலத்துக்கு முன்னாடி பிஹெச்டி ஃப்ரம் கெமிஸ்ட்ரி பெர்லின்லேருந்து பண்ணார். அதனால் ஒரு நல்ல கம்பெனியை, ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் இந்தியாவில் ஆரம்பிக்கக்கூடிய அவருக்கு திறமையும் நாலேஜும் இருந்தது. அவர் தான் இந்தியாவில் முதல் ஃபார்மா கம்பெனி ஆரம்பித்தார். இந்தியாவில் ஒரு பெரிய இண்டிஜீனியஸ் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி இண்டஸ்ட்ரி வர முடியும்னு நினச்சது ख्वाजा ஹமீது. இந்த ख्वाजा ஹமீது காந்தியடிகளார்ட்டேருந்து சப்போர்ட் நிறைய கிடச்சிது. மகாத்மா காந்தி ஹமீதோட விஷன் ஃபார் சிப்லாவை ரொம்ப சப்போர்ட் பண்ணார். காந்தியோட எம்ஃபசிஸ் ஆன் செல்ஃப் ரிலையன்ஸ், ஸ்வதேசி மூவ்மெண்ட், ஹமீதோட கோல்ஸை ரொம்ப டச் பண்ணிட்டு ஃபார்மசூட்டிக்கல் இந்தியாவிலேயே இந்தியர்களுக்காக மருந்து தயாரிக்கணும் அப்படின்னு அவர் நினச்சார். டாக்டர் ஹமீத் 1939 காந்தி அடிகளாரை சந்திக்கிறார். காந்தியோட என்கரேஜ்மெண்ட்டு அவருக்கு ஒரு தைரியமும் புத்துணர்ச்சியும் கொடுத்து இந்தியாவில் ஒரு பெரிய மெடிக்கல் ரெவல்யூஷனை கொண்டு இந்தியாவோட ஹெல்த் கேர் நீட்ஸை நம்மளே மீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை அவர் கொடுத்தது. டாக்டர் ஹமீதோட பையன் யூசுப் ஹமீத் அப்படிங்கிறவர் சிப்லாவோட தலைவராக அவர் இறந்தப்புறம் ஆனார். 1970களில் யூசுப் ஹமீத் என்ன பண்ணிட்டு இருந்தார்னா, பேட்டன்ட் லாஸை மாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தார் இந்தியாவில். இது 1963 ப்ரப்பனால் அப்படின்னு ஒரு ட்ரக்கை முதல்ல இங்கிலாண்டில் கண்டுபிடிக்கிறாங்க. 1963 இது ஃபஸ்ட்டு பீட்டா பிளாக்கர் அப்படின்னு இம்பீரியல் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி கண்டுபிடிச்சாங்க. ப்ரப்பனால் சிப்லா குயிக்காக காப்பி அடித்து அதே மாதிரி ட்ரக்கை பாதி விலைக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் அதை பார்த்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோர்ட்டில் இவர் மேலே, ஹமீது மேலேயும் சிப்லா மேலேயும் கோர்ட்டு கேஸு போடப்படுது. 1972 அவர் இந்திரா காந்திகிட்ட போய் யூசுப் ख्वाजा ஹமீத் என்ன சொல்கிறாருன்னா, மேடம், இது ஒரு ட்ரக், மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் இந்த ட்ரக்குனால உயிர் காப்பாற்றப்பட போகிறாங்க. ஜஸ்ட் பிகாஸ் இந்த இன்வென்டருக்கு இந்தியர்களுக்கு ப்ரௌன் ஸ்கின்னு சொல்லி இங்கே ரொம்ப ஹை காஸ்டில் ப்ராடக்ட் விற்று நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்காம இருக்கணும்னு பார்க்குறாரு. இந்த ப்ராடக்டை என்னால் தயாரிக்க முடியும்,
இனி இதை என்ன ஸ்டாப் பண்ணிங்கன்னா பல இந்தியர்களோட உயிர் ஆபத்தாயிடும். ஹமீது சொன்ன மெசேஜ் மேடம் காந்தியோட ரெசனேட் ஆச்சு. இந்தியா ஓவர் நைட் பேட்டன்ட் லாவை மாற்றிடுச்சு. எண்டு ப்ராடக்ட்டுக்கு பேட்டன்ட் கிடையாது, ஃபாலோ பண்ணுற ப்ராசஸுக்கு தான் பேட்டன்ட்டு. இப்போ அந்த ஃபாலோ பண்ணுற ப்ராடக்டை தயாரிக்கிற ப்ராசஸை மாற்றிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்டை நீங்கள் இந்தியாவில் விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ப்ராடக்ட் ஆர் காம்பவுண்டு ப்ரொடெக்ஷன் இல்லாமல் ப்ராசஸ்க்காக ப்ரொடெக்ஷன். அந்த ப்ரொடெக்ஷனும் 7 வருஷம்தான். 7 வருஷம் கழித்து யார் வேணால் அந்த ப்ராடக்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் ஹமீதும் அவரோட நண்பர்களுக்கும் காப்பி கேட் வெர்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு, ஜெனரிக்ஸ் பண்ணுறதுக்கு பை சேஞ்சிங் தி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை மாற்றி அவரால் தயாரிக்கிற மாதிரி பண்ணிட்டார். அதனால தான் இந்தியாவில் ஒரு பெரிய ஃபார்மா ரெவல்யூஷனே வந்தது. ஐடிபிஎல் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட்டும் ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க, இந்தியன் ட்ரக் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் லிமிடெட்னு. அந்த இந்தியன் ட்ரக் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல்ஸில் வேலை செஞ்சவர் தான் டாக்டர் அஞ்சலி ரெட்டி. டாக்டர் அஞ்சலி ரெட்டி ஆரம்பித்த கம்பெனி தான் இன்றைக்கி டாக்டர் ரெட்டியாக இருக்குது. அன்றைக்கி ஹமீது போய் இந்திரா காந்திகிட்ட முன்னே சண்டை போட்டு மாற்றலைன்னா இன்றைக்கி டாக்டர் ரெட்டியே இருந்திருக்காது. சன் ஃபார்மாவோட திலீப் சாங்வி தான் ஒரு சாதாரண மெடிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தவர், மெடிக்கல் ஃபார்மா டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தவர். இதே ப்ராசஸ் பிளாட்டண்ட்டை யூஸ் பண்ணி அவரும் ஈஸியாக நம்மளால் ட்ரக்ஸ் பண்ண முடியும் தான் சன் ஃபார்மசூட்டிக்கல்ஸ்னு கம்பெனியை ஆரம்பித்தார். அதே மாதிரி தான் ரான்பேக்ஸின்னு ஒரு கம்பெனியை பாய் மோகன் சிங் ஆரம்பித்தார். இவங்க 2 பேருமே டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து மேனுஃபேக்சரராக மாறினவங்க. இந்தியாவில் இன்றைக்கி ஒரு பெரிய ஃபார்மா இண்டஸ்ட்ரி இருக்குன்னா இந்த 3-4 கம்பெனி, இன்க்ளூடிங் ஜைடஸ் வெல்னஸ், ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்ங்கிற கம்பெனியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ख्वाजा ஹமீதும் யூசப் ख्वाजा ஹமீதும். இது நம்ம மறக்கவே கூடாது. இதனால தான் ஜெயராம் ரமேஷ் சார் ட்வீட் போட்டிருந்தார், இந்தியாவின் பொக்கிஷம் வெளிநாட்டுக்குள்ளே கைக்குள் போயிடுமான்னு. நல்ல காலம் புத்திசாலித்தனமாக அந்த குடும்பம் அடுத்த ஜெனரேஷன்லேயும் இந்த கம்பெனியை நடத்துகிறேன்னு சொல்லிச்சு. 1999 2000 என்ன ஆச்சுன்னா இந்தியன்ஸ் ஃபார்மா கம்பெனியோட கேப்பபிலிட்டிஸ் மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. இந்த கான்ஃபரன்ஸ் மெடிசனுக்கு இது எய்ட்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஒரு காக்டெயில் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அந்த காக்டெயில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. $8000 $15,000 வரைக்கும் வெஸ்ட்டில் அதை விற்றுன்னு வந்தாங்க. ஆஃப்ரிக்கா தான் எபிசென்டர் ஆஃப் தட் எய்ட்ஸ் வைரஸாக இருந்தது. அதே ப்ராடக்டை கொஞ்சம் ப்ராசஸை மாற்றி அவர் $800 சப்ளை பண்ணார். யுஎன்ஏ இவரோட ப்ராடக்டை வாங்கி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிச்சு. இன்றைக்கி டெஃபினட்டாக இவ்வளோ தூரம் ட்ரக்ஸு பண்ணிச்சுன்னு, இவ்வளோ தூரம் இந்தியாவோட ஜெனரிக்ஸு உலகம் ஃபுல்லாக அக்செப்ட் ஆகுதுன்னா அது யூசப் ஹமீது போட்ட எஃபர்ட்னால தான். இன்றைக்கி உலகத்தில் எய்ட்ஸோட தாக்கம் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னா இதுக்கு ஒரே காரணம் சிப்லா பண்ணவர்கள் தான். சிப்லாக்கு இதனால் ரொம்ப பெரிய ஃபைனான்ஸ் வராட்டாலும் பல லட்சங்கள் பல கோடி பேரோட உயிரை சிப்லா காப்பீத்து. சிப்லாக்கு ஒரு டைட்டில் கொடுத்தாங்க வெளிநாட்டில் யூசப் ஹமீதுக்கு, ராபின் ஹுட் ஆஃப் ஃபார்மான். அப்படின்னா பணக்காரனோட ட்ரக்கை எடுத்து காப்பி பண்ணி ஏழைங்களுக்கு கொடுத்தவன் யூசப் ஹமீது. யூசப் ஹமீதோட அப்பாவும் யூசப் ஹமீதும் இந்தியாவில் இவ்வளோ பெரிய ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரி க்ரியேட் பண்ணதுக்கு அவங்களே காரணம். இன்றைக்கி நம்மளே ரிசர்ச் பண்ணி நம்மளே மாலிக்யூல்ஸ் லான்ச் பண்ணி உலகத்துக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குற நிலைமை இந்தியாவில் வந்துடுச்சு. அதில் ख्वाजा ஹமீதும் யூசப் ஹமீதோட பங்குங்கிறது ரொம்ப முக்கியம். யூசப் அண்ட் ख्वाजा ஹமீது இல்லைன்னா டாக்டர் ரெட்டியும் கிடையாது, அஞ்சலி ரெட்டியும் கிடையாது, ஃபார்மா இண்டஸ்ட்ரியே இந்தியாவில் கிடையாது. நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான்.
ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.